குட் ஈவினிங் பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி நான் அதாவது கிறிஸ்து எப்படி இன்னைக்கு நம்மளுக்கு ஜீவன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வேறு வேர்ட்ஸில் நான் சொல்கிறேன். அதாவது லைஃப் எண்ட்ஸ் வென் யூ ஸ்டாப் ட்ரீமிங், ஹோப் எண்ட்ஸ் வென் யூ ஸ்டாப் பிலீவிங், லவ் எண்ட்ஸ் when you stop caring, friendship ends when you stop sharing. America, the most effective sleeping pill is peace of mind. சொல்லிட்டு அதுபோல் இதில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஸோ நான் ஆண்டோடைய பிள்ளையாக இல்லாதப்போ கட்டப்பட்டிருந்தேன் பாவத்தில். அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கம் வராமல் அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அதாவது லைஃப் எண்ட்ஸ் வென் யூ ஸ்டாப் ட்ரீமிங், ஹோப் எண்ட்ஸ் வென் யூ ஸ்டாப் பிலீவிங், அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஐ நெவர் ஹேட் பிளான்ஸ் ஃபார் மை லைஃப். ஸோ கர்த்தர் தான் எனக்காக ஒரு பிளானை வச்சுருந்து இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்காரு. அதோடு பார்த்திங்கன்னா டெட்லியஸ்ட் வெப்பன் இஸ் த டங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் நான் ரொம்ப வருத்தப்படுறவளாகவும் அதை ரெஃப்யூட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்தளவுக்கு பதிலுக்கு பதிலாம் பேச தெரியாது. எதுனாலும் அப்படியே நொந்து போய் அந்த மாதிரியே இருந்துருந்தேன்னா கண்டிப்பாக மன உளைச்சல்லையே நான் மறிச்சிருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு த கிரேட்டஸ்ட் அசெட், அதாவது ஃபெய்த், அதான் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்துருக்காரு. அதாவது லைஃப் அப்படின்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அதுமாதிரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, அவங்க அதிகமாக நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம பாவிகள் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுமாரி நிறைய சர்ச்சஸில் கூட சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் சில கலர் காம்பினேஷன்ஸ், உதாரணத்துக்கு ரெட் அண்ட் க்ரே, இல்லை நேவி ப்ளூ அண்ட் பீச், டார்க் ஸ்லேட் க்ரீன் அண்ட் க்ரே, இல்லை பிங்க் அண்ட் ப்ளூ, அது மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது இல்லை. நிறைய பேர் அப்படி தான், அல்லது நம்ம எதிர்க்க பண்ண மாட்டாங்க, வேறு எங்கேயோ மறவாக போய் பண்ணுவாங்களா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் லைஃப் கிடையாது. ஸோ கர்த்தரால் தான் எனக்கு ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரிஜினலாக நான் கர்த்தருடைய பிள்ளை தான். ஸோ இந்த மாதிரி ட்ரீமிங்கு அல்லது ஹோப்பிங் எல்லாமே எனக்கு இருந்தது. ஸோ கர்த்தரை விட்டு தூரம் போனால் அல்லது கர்த்தர் இல்லாதவங்க, விசுவாசிகள் இல்லாதவங்களோட இருந்தால் இதில் they will kill this happy feelings of God's children. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் நல்ல லைஃப், இதெல்லாம் காட்ஸ் சில்ட்ரனுக்கு இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. ஸோ கர்த்தர் இதெல்லாம் லைஃப் கொடுக்குறவர இருக்கார் நமக்கு. நம்ம அதை ஆக்சுவலாக நம்ம அதை பார்க்குறதும் இல்லை, நமக்கு அதை யோசிக்கிறதுக்கும் நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது.